பயங்கரமான சண்டைங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல. அதுவும் 3 ஃப்ராண்ட்ல ரஷ்யா தரப்புல குடுக்குற அழுத்தங்கள் இருக்கே. ஆனா நாங்க ஒரு சைடு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்திருக்கோம். எங்கன்னா கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல அப்படிங்கிறது போல உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வருது. அது கூடவே ஒரு சின்ன அடிஷனுங்க. சிர்ஸ்கி அவர்கள் சொன்னதுல என்னன்னா, டீப் ஸ்டேட் மேப்ல பாத்தீங்கன்னா வெலிக்கா நோவோசெல்கா நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெலிக்கா நோவோசெல்காவோட தெற்கு பகுதியில மிக பெருமளவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல நாளுக்கு நாள் முன்னேறாங்க. இந்த டீப் ஸ்டேட் மேப்ல அந்த ஒரு நாள் நீங்க மாத்தி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ உக்ரைனியன் தரப்பு தான் இவங்க. சோ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளொகத்னே இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து மக்கர்விக்காவையும் ஸ்டாரோசனியா இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ கட் பண்ணி கொட்டஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. கூடிய சீக்கிரத்துல உக்ரைன் அந்த மக்கர்விக்கா இருக்கிறாங்க இல்லையா, அங்க இருக்கிறவங்கள சரணடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தப்பிச்சும் போக முடியாது, முழுசும் சுத்தி வளைச்சிட்டாங்க. மேபி ஒரு பிரேக் த்ரூ ஆபரேஷன் செய்யறாங்க அப்படின்னா மிக பெரும் இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கும். ஏன்னா சப்ளைஸ் கிடைக்காது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல வெலிக்கா நோவோசெல்காவோட தென்மேற்கு பகுதிகளையும் முற்றுகையிட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள், அச்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்திருக்கு. களம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல மோசமா இருக்கு. உக்ரைனுக்கு மிக பெரும் அளவுல தடுத்து நிறுத்த முடியல ரஷ்ய வீரர்களை பல பகுதிகளையும். அதுவும் இந்த கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட், கிரமடாஸ்க், வேர்மிகா, அப்புறம் ட்ராஸ்க் இந்த பகுதிகளை சொல்றாரு. பட் ஆனா ஃபுல் ஃப்ரண்ட் லைனுமே கிரம்பிள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்படி இருக்கும்போது யூகேவோட இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு தகவல் கொடுத்துக்கிறாங்க, ரஷ்ய தரப்புல கர்ஸ்க்ல மட்டும் 3000 வண்டி காலிங்க அப்படின்னு. ஆனா சில இன்டெலிஜென்ஸ் தகவல்லாம் வந்து இப்ப அவங்களுக்கே நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏங்க உக்ரைனே காலிங்க, தோத்துட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கூட்டம் போட்டு மீடியாக்கள்ல அப்படியே கரைச்சு கொட்டுறாங்க. அப்படியே உண்மைகள் அப்படியே கொப்புளிச்சு வெளியே வருது. அந்த அளவுக்கு இத்தனை நாள் அடைச்சு வச்சிருப்பாங்க போல இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பிரஷர் தாங்காம வெடிக்கும் இல்லையா, அது போல இப்ப வெட்டிக்கிற மாதிரி கொப்புளிச்சு வெளியே வருதா அப்படிங்கிற போல தெரியல. ஏன்னா சமீபத்துல நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ட்ரோன் வாங்குறதுக்காக 26 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒர்த் ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்கன்னு சமீபத்துல தான் பார்த்திருப்போம். திருப்பி அந்த நியூஸ் கிடைச்சிச்சுன்னா சைட்ல வைக்கிறேன். 26.2 மில்லியன் சம்திங் சொச்சோம். இதுல என்ன குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, 15 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஃபண்ட் அலோகேட் ஆயிருக்குதுங்க ட்ரோனுக்கு. இத்தனை நாளா கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கி ஏப்பு முட்டு போட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 26 மில்லியனுங்க. எங்க 15 பில்லியனு, இப்போ 26 பில்லியன் தான் அலோகேட் பண்ணிக்கிறாங்களாமா. இந்த அளவுக்கு பேசுறாங்க. அந்த காசெல்லாம் எங்கீங்க? நீங்க அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் பாக்கெட்ல பத்திரமா வச்சிருப்பாருங்க. நீங்களா இவ்வளவு ஆத்திரப்பட்டு பேசாதீங்க மீடியால. என் தலைவரை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. ஜெலன்ஸ்கி அவர்கள் பத்திரமா பாக்கெட்ல வச்சிருப்பாரு. எங்கேயாவது வீடு வாங்கி வச்சிருப்பாரு பத்திரமா. கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாருங்க. நீங்க என்னங்க அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாம் கோவம் வருது, டென்ஷன் ஆயிட்டேங்க நான்லாம். பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. யூகேவோட இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பொருள் வந்து களத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏன்னா பாதி காணாம போச்சுன்னு எக்கனாமிஸ்டே சொல்லிக்கிறாங்க இல்லையா, பிடிச்சிருக்கிற பாதியில பாதியை மீட்டு எடுத்துட்டாங்க ரஷ்யான்னு. அதுக்காக ஏதோ பொருளை தயாரிச்சு கொண்டு வந்து இழக்கிறாங்க. இங்க பாருங்க, பொருளே செய்யாம இழந்திருக்கிறாங்க உக்ரைன் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல சில ஆத்திரங்கள் அனலிஸ்ட் கிட்ட இருக்கு. இது எப்படி கம்பேர் பண்றதுனே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இது போல பல செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே நம்ம ஜெர்மனி பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஜெர்மனி அதிரிபுதியான செயல்கள், உக்ரைனுக்கு உதவ மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு முகத்தை வச்சிருந்தாலும் சைட்ல பார்த்தா இன்னொரு பக்கத்துல பூரா உதவுற மூஞ்சியா இருக்குது. என்ன ஏதுங்க தெரியல, எலெக்ஷனுக்காகயா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப யூரோப்பியன் யூனியன்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் நடக்குதுங்க. அது நம்ம அடுத்தது வருவோம். ஆனா முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மர்டர் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். மர்டர் பண்ணிரும் போல இருக்குது அந்த ஃபைட்டிங் வெஹிக்கிளே, உள்ள ஏறி உக்காந்து போறவங்களே. ஏன்னா பெருமளவில் அடி வாங்கி இருக்கு. அதெல்லாம் வந்து யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து என்ன இழப்புகள் ஜெர்மனிக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த வண்டிகளுக்கு எத்தனை இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அது கொடுக்க மாட்டாங்க, அது தேவையில்லை, அதனால அது கொடுக்கல போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆர்டர் கொடுத்துருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து 20 கொடுங்க அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க. 2025ஓட முதல் பாதையில கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல ஜெர்மனியோட ரெயின்மெண்டல் கம்பெனி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். ஏன்னா உக்ரைன்லயே ஃபேக்டரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க. தயாரிச்சாங்கன்னா கரண்ட் அதிக அளவுல யூஸ் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க, ஏங்க இங்க கரண்ட் அதிகமா செலவாகுதுங்க, இங்க ஏதாவது பாருங்க குண்டை போட்டு அப்படிங்கிறது போல யாராவது உக்ரைன் தரப்புல இருந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு.
பட் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ். இது வந்து ஒருத்தவங்க ஒரு டைம்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப ஜெர்மனி தரப்புல இருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு ஓகேனா எங்களோட ட்ரூப்ஸ் அனுப்புறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து செய்திகள் வரும்போது, ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு. பட் இருந்தாலும் இதை திரும்பி திரும்பி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு தடவையாவது மனசு இறங்கி வருமா? கொட்ட கொட்ட தானுங்க கும்மியும். அது போல வந்து சொல்லி சொல்லி பார்த்தாதானே மனசு கரையும் அப்படிங்கிறதுனால சொல்லிட்டே இருக்கிறாங்களா ஒருத்தரும் மாறி மாறி வந்து ரஷ்யா கிட்ட அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எது எப்படியோ உக்ரைன்ல வந்து கொஞ்சமாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல அவங்க இதா இருக்குங்க. அதுக்கு சண்டை புடிச்சு வந்து வாங்குங்க. ஓகேங்களா? உக்ரைனுக்குள்ள வந்து சண்டையிட்டு பகுதிகள் எடுக்கிறதுக்கு பாருங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா ஓசியில வேணும் அப்படின்னா கிடைக்காது. அப்படிங்கிறத விட சில அனலிஸ்ட் வந்து கோபங்கள் வருது. என்ன செய்ய போறாங்க? யூரோப்பியன் யூனியன் சண்டைக்கு வருவாங்களா இல்ல இல்லையா அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்துடலாம். அடுத்தது யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தடை ரஷ்யா மேல போட்டாங்க. 15ஆம் கட்ட பொருளாதார தடை. இதுல கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறாங்க. சைனாவோட சில ட்ரோன் கம்பெனிகள் மேல ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நார்த் கொரியாவோட சில நபர்கள் மேல ஆட் பண்ணிக்கிறாங்க. சில கம்பெனிஸ் மேல ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ரஷ்யாவுக்கு உதவுறதா அவங்க உதவிட்டு தான் இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிற சிலர் தரப்புல இருக்கு. இந்த சாங்ஷனையாவது கரெக்டா கடைபிடிக்கிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பலருக்கும் இருக்கு. அது எனக்குலாம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஏன்னா நம்ம கையில ரத்தக்கரை இருக்குதுன்னாங்க இல்லையா? அவங்க கையில என்ன ஆயிலா இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? நான் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கினோம்னா காத்தா போயிருதா? நாங்க ஆயில் வாங்கினா மட்டும் கையில கரை தெரியுதா? அப்படிங்கிறது போல கோபங்கள் இருந்தாலும் இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன செய்யறாங்கன்றது பார்த்தலாம். அடுத்தது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு நாங்க சாங்ஷன் போடுறோம் அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்களா இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அலுமினியம் டைட்டானியம் எல்லாம் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இந்த 3 வருஷமா. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாங்ஷன் போடுறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இனி எத்தனை விஷயத்த நீங்க ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்றீங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல இருக்கு தெரியல. எனக்கு போர் இருக்குது, தோற்கடிச்ச தீரும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா இது போல பொருட்கள் ரஷ்யாக்கே ஏற்றுமதியாவது அது உக்ரைன்ல இருந்து உக்ரைனுக்கே தெரியலையே அப்படிங்கும்போது ஒன்னும் சொல்றதுக்கு வழி இல்ல. சரி நம்ம அடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இந்த பால்டிக் சி கடல் பகுதியில வந்துட்டீங்க அப்படின்னா கடந்த வாரத்துல மட்டும் 7 முறை ரஷ்ய தரப்புல இருந்து எல்லைகளை மீறி இருக்கிறாங்க. அதனால ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் பண்ணிருக்கிறோம். ஸ்கிராம்பிள் பண்ணி ஏன்பா ரூட் மாறுது பாரு, இப்படி கரெக்டா வா அப்படி போ அப்படிங்கிறது போல ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. எங்க பால்டிக் சீயை பயன்படுத்தாங்க அவங்க கலிங்கன்கிராடுக்கு போகணும். அந்த இடத்துல பால்டிக் சி இருக்குது இல்லையா? அது முழுவதுமே அவங்களோடது அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கிறாங்க போல இருக்கு. இதனாலதான் கிளியராவே கேட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எங்க பின்லாந்து உங்களோட பகுதி என்னன்றதை கரெக்டா வரையறிங்க பார்ப்போம் அப்படிங்கிறத தெளிவா கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நட்பா இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே கஷ்டம் தான். இந்த ஸ்வீடன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் நாடா இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் சேடஸ்ட் நாடா மாறிடுச்சா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அது போல விஷயங்கள்லாம் வருது. இந்த பால்டிக் சீல ஏதோ ஒரு சிக்கலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அடுத்தது வந்துட்டோம் அப்படின்னா சூடானோட போர். இந்த சூடான்ல நடக்கக்கூடிய பிரச்சனைய சுத்தமா மறந்துட்டோம் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. ஏன்னா அது எல்லாம் பெருமளவு ஹைலைட்டே ஆகுது இல்ல. ஆனா இப்ப சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா RSF நடத்தக்கூடிய தாக்குதல்கள்னால 38 அப்பாவி பொதுமக்கள்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஜினோசைடு அந்த சைடு இந்த சைடு ஏகப்பட்ட விஷயங்கள் மனித உரிமை மீறல்களை வந்து ஒரு நிமிஷமும் மீறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ட்ரோன் தாக்குதல்கள் பெருமளவில் நடக்குது. இதனால சிவிலியன்ஸும் சேர்ந்து அதிக அளவுல பாதிப்படைகிறாங்க. கேடயமா பயன்படுத்துறாங்க சிவிலியன்ஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் RSF மேல அதிக அளவுல வந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த ஒரு விதத்திலையும் குறை இல்லாம சேம் ராணுவத்து மேலே இது போல ஆதாரப்பூர்வமா இருதரப்புலையும் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நாடுகளும் இதை கண்டுக்கவே மாட்டேறாங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. சில பகுதிகள்லாம் குடிக்க கூட தண்ணியே இல்லை அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட் கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதி தான், கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். எப்படி மிடில் ஈஸ்ட் மக்கள் இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல மீண்டு வர போறாங்க அப்படிங்கறதோட பொறுத்து இருந்து பாத்துடலாம். அடுத்தது சவுத் கொரியா தாம்பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க. யாருக்குன்னா நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இணைஞ்சு செயல்படுறீங்களோ அதனால சாங்ஷன் பண்றோம் அப்படிங்கறதோட அவங்க தரப்புல இருந்து இருக்கு. இவங்க ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, அவங்க அவங்கள ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஒதுக்கி வச்சவங்க இரு நபர்களும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு அப்படிங்கறது போல கேள்விகள் இருந்தாலும் அது தப்பு தான். ஒதுக்கி வச்சுட்டோம்ல, நீ தனியா ஒதுங்கிரு, அவங்க தனியா ஒதுங்கி இருக்கட்டும், அது என்ன நீங்க சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது போல கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அது எப்படிங்க நியாயமாகும் அப்படிங்கிறது போல இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த சாங்ஷன்னால பாதிப்படைய போறது என்னமோ சவுத் கொரியா தான், ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் கிடையாது எந்த விதத்துலயும் அப்படிங்கறதுல புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் அவங்க தரப்புல நான் அவங்களுக்கு சாங்ஷன் போடுறோம் அப்படிங்கிற போடுறாங்க. சரி என்னதான் இழப்புகள் நடக்குது இதனால ரஷ்யாக்கு அப்படிங்கிற பார்த்துடலாம்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா அசர்பைஜான். இது அரசல் புரசலா வரக்கூடிய தகவல்கள் தான். செய்திகள்ல வந்திருக்கு. அதுவும் 3ஆம் கட்ட நாடுகள் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் இந்தியாவோட ஆயுதங்கள வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா சொல்றாங்க. சமீப காலத்துல குற்றச்சாட்டுகள் சொல்றது உண்டு. அர்மேனியாக்கு அதிக அளவுல நம்மளோட ஆயுதங்கள் போறதுனால, அசர்பைஜான் இதெல்லாம் பொம்மை, வேஸ்ட் அப்படிங்கிற போல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன? நம்ம பக்கம் ஒழுகுது, பாசம் அப்படிங்கிறது போல இருக்கு. 3ஆம் கட்ட நாடுகள் மூலியமா ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. நம்ம அத மறுத்துட்டோம். முடியாது, போ சொல்லுங்க அவங்கள அக்கட்ட அப்படிங்கிறது போல. காரணம் என்னன்னா, அது மட்டும் இருந்ததுன்னா, நம்ம அது பேசி இரு நாடுகளுக்குமே நட்புறவோட இருக்கிறது நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. புதுசும் கிடையாது. அமெரிக்காவுக்கு நட்பா இருப்போம், ரஷ்யாவுக்கு நட்பா இருக்கும். யார் வாலாட்டினாலும் அதுக்கேத்த மாரி பிஹேவ் பண்றது நம்மளுக்கு தெரியும். இப்ப அதே போல இவங்க 2 பேத்துக்கும் நட்பா இருக்கல பிரச்சனை கிடையாது. பிரச்சனைங்கும்போது உள்ள பூந்து வேணுங்கிற உதவிகள் செய்யறது, 2 பேத்துக்கும் சமாதானம் பண்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அசர்பைஜான் மிக பெரும் அளவுல பாகிஸ்தானுக்கு உதவிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானுக்கும் அசர்பைஜானுக்கும் அந்த அளவுக்கு உறவு இருந்துட்டு இருந்தா, அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம கடுப்பாய் போய் நம்ம அர்மேனியாக்கு பெருமளவுல உதவ ஆரம்பிச்சோம். இதுல ஒரு ஹைலைட், இஸ்ரேல் வந்து அசர்பைஜானுக்கு உதவுறாங்க. ஆனா இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானை பிடிக்காது. ஆனாலும் பாருங்க, எந்த மாதிரியான உறவுகள் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்னால நடக்குதுன்னு சொல்லிட்டு, நான் அசர்பைஜான் இஸ்ரேல் எதுக்காக தேவைப்படுதுன்னா ஈரானுக்காக தேவைப்படுது. இப்போ அதுக்கான மாற்றங்கள் தெரியுது. அசர்பைஜானுக்குள்ள சில மனமாற்றங்கள் தெரியுது. மாறி ஒரு வேளை வராங்க அப்படிங்கும்போது பிரச்சனை வேண்டாங்க. இதுக்கு மேல பாகிஸ்தான் கிட்ட போலீங்க அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு மனமாற்றம் ஜியோ பாலிட்டிக்கலி நம்மளுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளும் அசர்பைஜானோட நட்பா போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நோ தாங்க அப்படிங்கிறது போல தெளிவா நம்ம அரசாங்கம் இருக்காங்க. இது தேவையான ஒரு விஷயம் தான். ஸோ ஓரளவுக்கு செய்திகள் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.